சுதந்திரத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துல பகத்சிங் சொன்னாரு, பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்று பகத்சிங் சொன்னார். இன்றைக்கும் இந்தியா அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவுடைய பட்ஜெட்ல 11 விழுக்காடு ராணுவத்திற்கு, 850 மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கான். துப்பாக்கி வச்சுக்கிட்டு வட்ட வட்ட பாறையிலே அப்படின்னு பாடிட்டு இருக்காங்க ராணுவம். 850 மீனவனை சுட்டும் போது திருப்பி சுடாத துப்பாக்கிக்கு எதற்காக 11 விழுக்காடு நிதி ஒதுக்கீடு? ஆனால் விவசாயத்துக்கு 2 விழுக்காடு, கல்விக்கு 2 விழுக்காடு, மருத்துவத்துக்கு 2 விழுக்காடு என்று இந்த பட்ஜெட் ஒரு சாமானிய மக்களை நசுக்குகிற பட்ஜெட்டா இருக்கிறது. அது குறித்து பாசிச பாஜக, கொள்கை எதிரி பாஜக என்று பேசுகிற பக்காமாசு நிதி குறித்து ஒரு வார்த்தை பேசல. அதுக்கு பெருமதிப்பிற்குரிய சகோதரர்கள் சொல்றாங்க, பிரதமர் பேசினாரா, முதல்வர் பேசினாரா? ஏன்னா பிரதமர் பேசினாதான் இவர் பேசுவாரா? ஏன்னா எங்களுக்கு நாங்க இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில், எங்களுக்கு டிஜிபி ரேஞ்ச் தான். புகாரை கொண்டு போய் எங்க கொடுத்தாங்கன்னா டிஜிபி கொடுப்பாங்க. ஒவ்வொன்றையும் ஃபேஸ் பண்ண, ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் அனலைஸ் பண்ணி அதுல டேட்டா வச்சு பேசக்கூடிய நபர்கள் தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்ற சிடிஆர் நிர்மல்குமார். அதுக்கு தலைவருடைய கருத்து என்ன, கட்சி தலைமையினுடைய கருத்து என்ன, தலைவன் எவ்வளிய தொண்டனவழி, விஜயனுடைய கருத்து என்ன? எல்லாத்துக்கும் ட்வீட் போடுவீங்கல்ல, எல்லாத்துக்கும் செய்தி போடுவீங்கல்ல, எல்லாத்துக்கும் அறிக்கை போடுவீங்கல்ல, வாருங்கள் திரண்டு வாருங்கள், பக்கா மாசா வாருங்கள், பிளாஸ்டா வாருங்கள். நிதி அறிக்கைக்கு, நிதி பிரச்சனைக்கு மத்திய அரசு சரியா போட்டிருக்கீங்க, ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க நிர்மலா சீதாராமன், அல்வாவை அழகா கிண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல சரி இல்லங்க, இது ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய பட்ஜெட். 50 விழுக்காடு கொடுக்க வேண்டிய ஜிஎஸ்டியை 41 விழுக்காடு தான் கொடுக்கிறது. இது தம்பியின் கருத்து, இதுதான் தலைவனின் கருத்தா? அப்படி தலைவனின் கருத்து என்றால் ஏன்